Very, very good morning, leaders. Good morning, sir. எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? மார்னிங் சார். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் ஆல்ரெடி கொடுத்தாங்க. இன்னைக்கு இன்னும் கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ விஷயத்த நம்ம மேடம் நமக்கு கூட இருந்து கொடுக்குறாங்களே, நம்ம நம்ம ஏன் அப்படியே இருக்கோம், அதை ஏன் இன்னும் என்ன நம்ம தப்பு செய்யறோம், நம்மளை என்ன மாத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து புரிய வச்சிட்டு இருக்கு சார். அதுதான் இன்னைக்கு உணர்ந்தேன். அதாவது அதுதான் அவங்களோட வலிகள் எவ்வளோ சொல்றாங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த வலிகள் இருக்கும். அந்த வலிகளை நீக்கி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து க்ரோத் பண்ணணும், நம்மளை எப்படி டெவலப் பண்ணணும், நம்ம எப்படி டீமுக்கு எப்படி எல்லாம் கொடுக்கணும், எப்படி எல்லாம் கொடுத்தா நமக்கு ரிசல்ட் வரும், நம்ம கத்துக்கிட்டதை டீமுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் எப்படி வந்து கொண்டு வரணும்ன்றத நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரணம் சொல்றாங்க. அப்ளைன் வரல, அப்ளைன் சரியில்லை, அப்ளைன் பேசல, இல்ல எனக்கு வந்து இது தெரியல, அது தெரியல. இது எல்லாத்தையும் மீறி ஜெயிச்சவங்க தான் நம்ம மேடம். எனக்கு தெரியும், அவங்க ஜாயின் பண்ணி 13வது மாசம் நான் ஜாயின் பண்ணேன் அவங்க கூட ஸ்டேஜ்ல. அப்ப எந்த அப்ளைனுமே எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. அப்ளைன்லாம் இவங்ககிட்ட பேசவே மாட்டாங்களே தவிர இவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா இவங்களுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருந்தது. எந்த அப்ளைனும் சப்போர்ட் பண்ணாமையே இவங்க வந்து டைமண்ட் டைரக்டர் ஆயிட்டாங்க. அப்ப இவங்க அப்ளைன்லாம் கோல்டு டைரக்டராகவும், ஸ்டார் டைரக்டராகவும், பிரான்ஸ் டைரக்டராகவும் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் இவங்க கிரவுன் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு தான் இவங்க அப்ளைனே கிரவுன் டைரக்டர் ஆனாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான உதவி இல்லாம என்னால முடியும்னு அவங்க கத்துக்கிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. எங்க ட்ரைனிங் மீட்டிங் நடந்தாலும் ஆளாவே உட்கார்ந்து கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டதனுடைய பலன் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து நிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசைப்படுறோம். நம்ம எல்லாருமே ஏலகிரி புட் கேம்ப்ல ஒரு முடிவு எடுத்தோம், எல்லாரும் சுவிட்சர்லாந்து போகணும்னு. பட் சுவிட்சர்லாந்து போகணும்னு முடிவு எடுத்தோம். மேடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. அந்த ப்ளூ பிரிண்டை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணோம்? 3 மாசத்துல 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. நம்மகிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ப்ளூ பிரிண்ட் எப்போ பில்டிங்கா மாறுதோ அப்பதான் அந்த பில்டிங்ல போய் குடியிருக்க முடியும். ப்ளூ பிரிண்ட்ல போய் யாராவது குடியிருக்க முடியுமா? இந்த எல்லா பில்டிங்குக்கும் ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல போய் யாராவது குடியிருக்க முடியுமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல சார், வாய்ப்பில்லை, முடியாது. ஒரு பேப்பர், அது ஒரு பேப்பர் பிளான். அந்த பேப்பர் பிளான்ல அதை அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி அதை ஆக்ஷன்ல கொண்டு போய் அதை ஒரு பில்டிங்கா மாத்தினாதான் பல குடும்பங்கள் அங்க குடியிருக்க முடியும். அதே மாதிரி தான் வெஸ்டீஜ்ல நம்ம ஏலகிரி புட் கேம்ப்ல மேடம் கொடுத்த அந்த பிளானும் நிச்சயமா அது செய்யறதுக்கு ஏதாவது அதுல நான் உங்க எல்லாருமே கேட்கறேன், சார் அது செய்யணும்னு சொல்றீங்களா, எப்படி சார், அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு யாருக்காவது கஷ்டம்னு தோணுதா? ஈஸியா கஷ்டமா? ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க சுமதி மேடம், சொல்லுங்க ஏழுமலை சார், பிரபு சார்லாம் அந்த புட் கேம்ப் முடிஞ்சு கடகடன்னு கோல்டு டைரக்டர் ஆனாரு. என்ன பிரபு சார் கரெக்டா? எஸ் சார். டெய்லி ஃபீல்டுக்கு போனாரு. அவரு, வேலு காயத்ரி, ஏழுமலை சார் எல்லாம் டெய்லி ஃபீல்டுக்கு போனாங்க, கடகடன்னு கோல்டு டைரக்டர் ஆனாங்க. அப்ப இது வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மேடம் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியாம வந்தவங்கெல்லாம் 30 நாளும் ஃபீல்டுக்கு போறதுனால ஜெயிச்சிட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கத்துக்கணும். அதை விட ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டே இருந்தா அதுலயே கத்துக்குவோம். பிராக்டிஸ். நம்ம திரும்ப திரும்ப பிரசன்டேஷன் கொடுக்கறதுனால, திரும்ப போய் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் ஒரு மிகப்பெரிய லெசன். இந்த அனுபவத்துல இருந்து நம்ம கத்துக்கிறது, நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்கள வெஸ்டீஜுக்குள்ள கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை நமக்கு வரும். நம்ம முதல்ல போய் பேசணும். என்னுடைய நண்பர் சொல்லுவாரு, உங்க திருவாய் மலர்ந்து நீங்க பேசுங்க. உங்க திருவாய் மலர்ந்தாதான் எல்லாமே. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்,
முக்கியமா அந்த புன்னகை. இந்த புன்னகைக்கு இருக்கிற மதிப்பும், மரியாதையும் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது, எதுக்கும் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க ஒரு புன்னகையால முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றி பெறுறதுக்கு ஒரு புன்னகையால முடியும். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சார். முடியும் சார் அது. நண்பர் ராஜேந்திரன் இன்னைக்கு வரல. ஸோ அவர் வந்து அந்த இன்னொரு செஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு காலைல 5 மணில இருந்து. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 1 to 1 போயிருந்தோம். ஒரு 40 வருஷம் டைல்ஸ் கடை வச்சு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம பேசணும். அப்ப சாருடைய கான்டாக்ட் கூட்டு போனாரு. நான் பேசினேன். பேசி முடிச்சுட்டு வெளிய வந்த பிறகு, "சார் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்ன செய்வீங்கன்னு நான் யோசிச்சேன் சார்" அப்படின்னாரு. பெரிய டைல்ஸ் கடை. கோயம்பேட்ல வச்சிருக்கிறாங்க வடபழனில. 40 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 பிரான்ச் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அந்த கடைன்னு பாத்துங்க. அப்ப உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. நம்ம வெஸ்டீஜ் பேசுறதுக்காக. அவர் ஏதோ ஒரு லிங்க்ல அவர்ட்ட பேசிட்டாரு. அப்ப அவரு "சொல்லுங்க சார்ன்னாரு." நான் வந்து, "ஐயா நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க" அப்படின்னு. அவரு 67 வயது. எவ்வளோ அனுபவம் இருக்கும்? உங்கள பத்தி சொல்லுங்கன்னேன். அவருடைய அனுபவம். சொந்தமா டைல்ஸ் கம்பெனியே வச்சிருக்காங்க காரைக்கால்ல. டைல்ஸ் தயார் பண்ற கம்பெனியே வச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப்ல. அங்க தான் ஒரு சின்ன சர்க்கிள் ஆயிருக்கு. அப்ப அவங்கள பத்தி சொல்லும்போது அவ்வளோ விஷயத்த பெருமையா சொன்னாரு. ஒரு 10 நிமிஷம். நான் சொன்னேன், "உங்க பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். பட் இதுல பல லட்சங்கள, பல கோடிகள நீங்க போட்டிருக்கீங்க. அப்ப இதுக்காக நீங்க டெய்லி உங்களுடைய கணக்க பார்க்கணும். டெய்லி உங்களுடைய கஸ்டமர சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். டெய்லி உங்களுடைய வொர்க்கர்ஸ நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அவங்களுக்கு புரிய வைக்கணும்." ஏன்னா அத பத்திலாம் அவரு பேசினாரு. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு சொன்னேன். இது எதுவுமே இல்லாம ஒரு லேபர் லைஃப்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு லக்ஸரி லைஃப்க்கு நான் வந்திருக்கேங்க. எம்.ஆர்.எஃப்ல ஒரு லேபர். 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லேபரா இருந்தேன். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு லக்ஸரி லைஃப்க்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இங்க நான் ரூ. 1 இன்வெஸ்ட் பண்ணல. எனக்கு எந்த விதமான பயமோ, டென்ஷனோ கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிசினஸ் தான் சார் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் வந்தேன். அந்த வியாபாரத்த இங்க வச்சு பேச வேண்டாம். வாங்க. ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்ம ஆஃபீஸ் ரோயலா காலேஜ் எதிர்ல நுங்கம்பாக்கத்துல இருக்கு. வாங்க. அப்படின்னு அவர்ட்ட அப்பாயின்ட்மென்ட் மட்டும் வாங்கிட்டு, திங்கட்கிழமை அங்க வராரு. எதுக்காக நான் இத ஷேர் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள்ல நெறைய பேரு, இப்ப அந்த அவ்வளோ பெரிய கடைய பார்த்தோனே, இவர்ட்ட போய் நம்ம வெஸ்டீஜ் பேசணுமா அப்படின்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. வெஸ்டீஜ் பேச முடியுமா? இவர் நம்ம சொன்னா கேட்பாரான்னு. எல்லாருமே கேட்பாங்க. அந்த ப்ரீ டாக் அதுக்கு தான் உதவும். நம்ம அதுதான் சொல்றோம். ப்ரீ டாக் எங்க போனாலும் முதல்ல அவங்கள பேச வைங்க. அவங்கள பத்தி சொல்ல வைங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு தருவாங்க அவங்க. ஏதோ ஒரு இடத்துல அங்க சறுக்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்க நஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அதுதான் நமக்கு கீ பாயிண்ட். அத வச்சு பேசும்போது நிச்சயமா வராது சார். அதுல நம்ம பாலு சார பத்தி பேசினேன். ஒரு 5 நிமிஷம். இந்த கம்பெனிய நிர்வகிக்கிறது யாரு? எத்தன வருஷமா இந்த கம்பெனி போய்க்கிட்டு இருக்கு? இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? அப்ப இயர் பை இயர் 125, 135% குரோத். இன்னைக்கு 85% குரோத்ல நம்ம இருக்கோம். 3000 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனியுடைய எம்டி. நான் எப்படி நண்பர் ராஜேந்திரனோட இப்ப வெளிய போய் டீ சாப்பிட்டு வந்தேனோ, அது மாரி என் கூட நான் கூப்பிட்டா என் கூட டீ சாப்பிட வருவாருங்க. அப்படிப்பட்ட ஆட்டிட்யூடோட எம்டி. ஏன்னா அவர் வந்திருக்காரு. அத நான் ஃபாரின் ட்ரிப் போம்போது நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். நான் பலமுறை அத ஷேர் பண்ணியிருக்கிறேன். டர்க்கி போம்போது நானும் என் ஒய்ஃபும் நின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லும்போது, அந்த ஃபோட்டோ ஆங்கிள் அவருக்கு சரியா வரலன்னு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து ஃபோட்டோ எடுத்தவர் எங்கள. அப்படிப்பட்ட ஒரு எம்டி. அப்ப அந்த மாரி ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கிறோம். இரவு பகல் தூங்காம நமக்காக, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக. இந்த நிறுவனத்துல வரக்கூடிய அத்தனை பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தூங்காம உழைச்சிட்டு இருக்க ஒரு 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு ஓய்வறியா உழைப்பாளி. ஏன்னா அவரோட நெருங்கி பழகுனனால நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்ப ஃபிரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு மேடம் பேசின விஷயங்கள். அவங்களுடைய ஆழ் மனதிலிருந்து, அடி மனசுல இருந்து பேசின வார்த்தைகள். யாருமே இங்க எல்லா வெற்றியாளர்களும் இங்க எந்த விதமான கஷ்டப்படாம, அவமானப்படாம, எந்த நோ கேட்காம யாரும் ஜெயிக்கல. அன்னைக்கு நாங்களும் நெறைய அவமானங்கள கேட்டோம். அன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. நேர்ல தான் போய் பேசணும்.
அன்னைக்கு உங்கள மாரி வீடியோ அனுப்பிட்டு உட்கார்ந்து பாருன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு Zoom கிடையாது. அன்னைக்கு ஒன் டூ ஒன் தான். ஹோம் மீட்டிங் தான். பிரசன்டேஷன் தான். ஆனா அது நல்லா இருந்தது. இன்னைக்கு அ அன்றைக்கு நான் வந்து எப்படியும் மாசத்துல ஒரு 15 நாள் நான் டூர்ல தான் இருப்பேன். தமிழ்நாட்டுல நான் கார் ஓட்டாத ஹைவேஸே கிடையாது. எந்த எந்த ஹைவேஸ் வேணாலும் சொல்லுங்க. நான் ஓட்டியிருக்கேன் அந்த இடத்துல. நான் போகாத ஊர் இல்ல. நான் சந்திக்காத நபர்கள் இல்லை. அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பலதரப்பட்ட மக்கள சந்திச்சிருக்கிறேன். பலதரப்பட்ட ஸ்லாங் பேசுறவங்க, பலதரப்பட்ட உணவு வகைகள், பலதரப்பட்ட இடங்கள நான் பார்த்திருக்கிறேன். வெஸ்டீஜ நான் ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். 8 மணி நேரம் வேலைக்கு போறது என் வீட்ல இருந்து கரெக்ட்டா 500 மீட்டர் எங்க ஃபேக்டரி. எம்ஆர்எஃப் ஃபேக்டரி. ஆனா அங்க போறது டயர்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜுக்காக நான் இங்கருந்து கன்னியாகுமரி போனா கூட நான் ஜாலியா தான் போறேன். டெல்லிக்கு போனா கூட ஜாலியா தான் போறேன். இன்னும் ஒரு 2 வாரத்துல டெல்லிக்கு போறேன். பாலு சார மீட் பண்றதுக்கு. அப்ப இது எல்லாமே சாத்தியம் அப்டின்னா, எவ்வளவு ஜாலியா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ. அப்ப அப்படிப்பட்ட வியாபாரத்த மற்றவங்கட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? நம்முடைய ஒரே ஒரு தடை நம்மட்ட இருக்குது ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அது புரியும்னு நெனைக்கிறேன். மற்றவங்கட்ட போய் சொல்றது தான். நான் சொன்னா கேட்பாங்களா சார்? நான் சொன்னா ஏத்துக்குவாங்களா சார்? நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். நீங்க சொன்னா கேட்பாங்க சார். நீங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்க. நீங்க கார் வாங்கிட்டீங்க. ஃபிரெண்ட்ஸ் 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஃபாரின் ட்ரிப் போகல, கார் வாங்கல. அன்னைக்கு பேசுனோம். என்னுடைய பொருள் நல்லா இருக்கு. என்னுடைய வியாபாரம், என்னுடைய கம்பெனி எல்லாமே நல்லா இருக்கு. என்னுடைய கம்பெனியுடைய பிளான் நல்லா இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் பொய் சொல்லல. எனக்கு நான் யூஸ் பண்ணா நல்லா இருந்தது. யாருக்கு யூஸ் பண்ணாலும், யாருக்கு சொன்னாலும் அது நல்லா இருக்கும். அவங்கள தைரியமா வாங்கி யூஸ் பண்ண சொன்னேன். யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே குடுத்த அந்த வார்த்தை. பொருள வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சார். நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிங்க. இல்லன்னா தேவையில்ல. பொருள வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. சொல்லியிருந்தா நான் வெஸ்டீஜுக்குள்ள வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. பொருள வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிக்கங்கன்னாங்க. அப்ப அந்த பொருள் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை அந்த வார்த்தைகள்ல தெரிஞ்சுது. காரணம் அவங்க கன்சியூம் பண்ணாங்க, அவங்க பேசுனாங்க. இப்ப நான் கன்சியூம் பண்ண பிறகு எங்க வேணாலும் பேசுறேன். அது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்த இதுவா இருந்தாலும் சரி. எங்க வேணாலும் பேசுறேன். எப்ப வேணாலும் பேசுறேன். இவ்வளவு தைரியமா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வெஸ்டீஜ்ல கிடைச்ச அத்தனை விஷயங்களும், எவ்வளவோ சந்தோஷங்கள வெஸ்டீஜ்ல அனுபவிச்சுட்டே நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப ஏன் இதுல நம்ம வந்து கேப் விடணும்? நெறைய பேரு அப்பப்ப கேப் விட்டுறீங்க. அத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. தொடர்ந்து செய்யுங்க. வெஸ்டீஜ்ல இன்னைக்கு உலகத்தையே சுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து வெஸ்டீஜ் வாய்ப்ப குடுத்திருக்குதுங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்கு என்னால கலந்துக்க முடியல. நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மேரேஜுக்கு போறேன். ரிலேஷன் மேரேஜ். ஏன்னா என் பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம் 2க்குமே அவங்க வந்தாங்க. அப்ப அதுக்கு நம்ம போறது நம்முடைய கடமை இல்லையா? பரவாயில்ல. சுவிட்சர்லாந்து போகலன்னா என்ன அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியா போவேன். ஏன்னா வெஸ்டீஜ்ல அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு ட்ரிப் போடலனா அடுத்த ட்ரிப், அடுத்த ட்ரிப், அடுத்த ட்ரிப். வாங்க எல்லாரும் சேர்ந்து அடுத்த ட்ரிப் போலாம். மேடம் கூட ரொம்ப தயங்குனாங்க. நான் சொன்னேன், மேடம் நீங்க கட்டாயம் போங்க. நீங்க போய் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணும்போது தான் நம்ம டீம் எல்லாமே அடுத்த ட்ரிப்புக்கு அடுத்த ஜனவரி ட்ரிப்புக்கு எல்லாருமே வருவாங்க. அடுத்த வருஷத்துலருந்து ஒரு வருஷத்துக்கு 3 ஃபாரின் ட்ரிப். ஸோ அதுக்கு தயாராகுங்க. அதுக்கு தயாராகணும்னா முதல்ல சில்வர் முடிங்க. அப்புறம் டைமண்ட் முடிங்க. அது மட்டும் இல்லாம நெறைய சம்பாதிங்க. நெறைய டிராவல் ஃபண்ட் வைங்க. டிராவல் ஃபண்ட் அப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தா தான் சந்தோஷமா ஃபேமிலியோட போலாம். தனியா போறத விட ஃபேமிலியோட போறது இன்னும் நல்லா இருக்கும். தனியா போறத விட நம்ம அணியா போனா நல்லா இருக்கும். நம்ம டீம். ஏன்னா அத வந்து நம்ம பேங்காக் நம்ம டீம் 40 பேர் போகும்போது அத அனுபவிச்சோம். அது வந்ததுல ஜோதிபிரியா மேடம் உள்ள இருக்காங்க. வெங்கடேஷ் சார் இருக்காரு. ஜேபிஆர் சார் இருக்காரு. ஜெகதீஷ் சார் இருக்காரு. எல்லாம் போகும்போது எப்படி சார் இருந்தது? ஜெகதீஷ் சார். 40 பேர் நம்ம டீம் விக்டரி மட்டும் நம்ம 40 பேர் போகும்போது எப்படி இருந்தது அந்த சந்தோஷம்? ஹலோ! வெங்கடேஷ் சார். சூப்பரா இருந்தது சார். ஓ! அப்புசாமி சார் வந்தாரு. கரெக்ட். எப்படி இருந்தது? நிறைய நல்லா இருந்தது சார். நம்ம குடும்பத்தோட போயிட்டு வந்த மாரி இருந்தது. எஸ் சார். நம்ம ஃபேமிலியோட நம்ம ட்ரிப் போன மாரி இருந்தது. அந்த இத அனுபவிச்சீங்களா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா, விளையாட்டா, கிண்டலா, கேலியா, தமாஷா பேசிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றது. எஸ் ஒருத்தர் சார். ஒருத்தர் எல்லாருமே ஒரு கேரிங் இருந்தது. எல்லாருக்குள்ளயும் ஒரு அக்கறை, ஒரு
ஒரு பாச பிணைப்போட எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வந்தோம். கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். ஸோ அந்த பொறுப்போட சந்தோஷமா நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா, இதே மாரி அடுத்த ட்ரிப் நம்ம போணுன்றத முடிவு பண்ணுங்க. 3 மாசம் 3 மாசம் செஞ்சு பாருங்க ஃபிரெண்ட்ஸ். உங்க டீம்ல ஒரு 2 பேர எடுங்க. அவங்கள வச்சு அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட பண்ணுங்களேன். 3 மாசம் செஞ்சா 19,000 வரும்ன்றாங்க. நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதான் ப்ரூஃப். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரூஃப். புதுசா வர ஒரு ஒரு 3 பேர செலக்ட் பண்ணுங்க. 2 பேர செலக்ட் பண்ணுங்க. கொண்டு வாங்க. அந்த 2 பேர அந்த 19,000த்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்க இன்கம் 40,000ங்க. அதுதான் 2 பேரும் செய்யுங்கன்றோம். அன்னைக்கு கோல் டைரக்டரா இருக்கிறவரு, ஒரு 2 பேர ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சு பண்ணா, அது அவங்கள ஃபாஸ்ட் ஸ்டார்ட். நம்ம மேடம் சொன்ன அந்த ப்ளூ பிரிண்ட்ட நீங்க 2 பேர வச்சு அவங்கள 19,000 வாங்க வச்சுட்டீங்க 2 லைன்ல அப்டின்னா, நீங்க சைடு வால்யூம் வாங்கும்போது உங்களோட இன்கம் 40,000த்துக்கு மேல. நீங்க ஒரு 10,000த்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். முடியுமான்னு யோசிக்கிற இடத்துல முடியும்னு நம்புங்க. விடியுமா என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு. உன்னால் முடியும். நீங்க நினைச்சா மட்டும் தான் இது முடியும். சுமதி மேடம் நேற்று அழகா சொன்னாங்க. மார்னிங் செஷன் வந்த பிறகு தான் சார் எனக்கு நெறைய கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து அதாவது அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பொண்ணு மேரேஜ் டைம்ல நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பாண்டி பஜார்ல அவங்கள மீட் பண்ணேன். பட் அவங்க பார்த்தாங்க, வந்து பேசுறாங்க. எனக்கு தெரியாது யாருன்னு. நான் அவங்கள எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னேன். இல்ல சார் நான் வெஸ்டீஜ்ல ரவிச்சந்திரன் சார் டீம்ல இருக்கேன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு 15 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல நெறைய அவங்கட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கட்ட நெறைய ஆர்வம் இருக்கு. நெறைய ஆசைகள் இருக்கு. கனவுகள் இருக்கு. ஆனா வெளிய போய் பேச தயங்குறாங்க. அத மட்டும் அன்றைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் விரிவா எடுத்து சொல்லி, மேடம் உங்களால முடியும்ன்றத சொல்லி புரிய வச்சேன். அதுக்கு பிறகு அவங்க இண்டிவிஜுவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நம்புறேன். என்ன மேடம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? சுமதி மேடம்? ஆமாங்க சார். ஆமா சார். ஹலோ சார். அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்களுடைய சொல்லுங்க மேடம். கண்டிப்பா சார். ஒரு ஒரு நாளும் உங்க ஸ்பீச் எப்போ வரும்? நீங்க பேசுவீங்களா? அப்படி உங்களுதுல நெறைய மோட்டிவேஷன் ஆயிட்டேன் சார் நானு. இப்ப கூட சரி விக்டோரியா மேம் பேச அடுத்த நிமிஷம் நீங்களும் பேசுவீங்க அப்படின்ட்டு. ஒரு நான் இவ்வளவு தைரியமாவும் எனக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்ததுக்கு காரணமே உங்களுடைய ஸ்பீச் தான் சார். ஆரம்பத்துல நான் ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம். ரவிச்சந்திரன் சார் கிட்ட கேட்பேன். பேசுமா சொல்வாரு. அவர்கிட்ட மட்டும் ஏதோ அவர்கிட்ட டவுன் அப்ளைன்றதுனால அவர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். மத்தவங்க கிட்ட பேசவே மாட்டேன். அவர்கிட்டயே கேளுங்க. இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் ஆர்வமா பதில் சொல்றேன், பேசுறேன். உங்க கூட இன்னும் நான் உங்களுடைய ஸ்பீச் கேட்டுட்டே இருந்தேன்னா, இன்னும் நான் பெரிய லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நான் இப்ப பேசும்போதெல்லாம் நான் யோசிச்சுட்டே தான் சார் கேட்டுட்டு இருக்கேன். நாமளும் போயிட்டு விவசாயத்தை போய் பார்க்கணும், நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு ஆர்வம் அதிகமா இருக்கு உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது. ஒரு முறையும் உங்க ஸ்பீச் மார்னிங் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் எல்லாம் சீக்கிரமா எந்திரிக்க மாட்டேன். லேட்டா எந்திரிப்பேன். லேட்டா இருக்கணும். ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவேன். இப்போ நீங்க மார்னிங் செஷன் வந்ததுல இருந்து நான் 5 மணிக்கு முன்னாடி எழுந்து ஜெபம் பண்ணிட்டு 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறேன் சார் உங்களுடைய இதுக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். உங்க செஷன் வர்றதுக்கு அவ்வளவு சந்தோஷம் சார் எனக்கு. சந்தோஷமா வரேன் நான். தூக்க கலக்கத்தோட அப்படியெல்லாம் ஒண்ணுமே வரல. வெறுப்பா வரல. ரொம்ப ரொம்ப ஸ்பீச்ச கேட்கணும் ஆர்வத்தோட வரேன் சார் நானு. அதுல நான் இப்படி ஆனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். அதாவது எனக்கும் இந்த மார்னிங் செஷன் பண்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்கள மாதிரி தமிழ் மேடம் மாதிரி ஒரு சில நண்பர்கள் இந்த மார்னிங் செஷன் மூலமா நிறைய வளர்ச்சிகளை வெற்றிகளை அடையும் போது அதுதான் சந்தோஷம். அதுதான் எங்களுடைய சந்தோஷம். ஜெகதீஷ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க மார்னிங் செஷன்ல நிறைய டீம் நல்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றியும் டீம் விக்டருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இந்த டீம்ல ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். அதுதான் அந்த மனமாற்றம் தான் உங்களுக்குள்ள வர்ற மனமாற்றம் தான் உங்களுடைய வெற்றி. நம்மளால முடியும். நம்ம தனியா பேசணும். நம்ம தனியா போய் பேசணும். ஒவ்வொருத்தரையும் 1 to 1 பேசணும். ஒரு ஹோம் மீட்டிங் பேசணும்னு எப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ அதுதான் வெற்றி. ஆமாங்க சார். அதாவது முயன்றதே முதல் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய முயற்சி தான் முதல் வெற்றி. நம்ம தனியா போய் பேச முடியும்ன்ற நம்பிட்டோம்னா பேச முடியும்.
எவ்வளவுதான் கரெக்ட் தான் படிச்சிருந்தாலும் சார். சரி. சொல்லுங்க மேடம். இல்லைங்க சார் 2014ல இருந்து நான் இருக்கேன். எனக்கு மட்டும் தான் நான் வாங்கி எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே ஓகே. எனக்கு மட்டும் தான். இப்பதான் சார் நான் இந்த மார்னிங் செஷன் வந்து ரவிச்சந்திரன் சார் சொல்லுவாரு, அப்ப கூட நான் அதை கேட்கவே மாட்டேன். சரிங்க சார் சரி, இவருக்கு போன் வந்தால ஐயோ இவர் ஏதாவது கூப்பிடுவாரு மீட்டிங் கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு நான் பொய்யெல்லாம் ரொம்ப நிறைய சொல்லுவேன். எப்படியாவது என்ன லைன்ல புடிச்சிட்டாருன்னா நிறைய பொய் சொல்லுவேன் அவர்கிட்ட. சார் எனக்கு நான் வெளியே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், நிறைய பொய், கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. ஏன்னா அவரு கூப்பிட்டு போறாரு அப்படின்றதுக்காக இப்ப நான் விரும்பி மார்னிங் செஷன் நானே வரேன் சார். இப்போ எனக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு சார். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். இவ்வளவு 2014ல இருந்து நான் 10 வருஷத்துக்கிட்ட நான் வெறும் எனக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் எதுவுமே பண்ணல. இப்பதான் சார் நான் உங்களுடைய ஸ்பீச் ரவிசன் சார் கிட்ட நான் அவர் இவ்வளவு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். இப்ப நீங்க சொல்றது எப்போ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் சார் நான். அப்ப எனக்கு அது எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு சார் உங்க ஸ்பீச். நீங்க போடுற எல்லாமே வீடியோ எல்லாம் எல்லாமே நான் ஆர்வமா கேட்கறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மேலும் மேலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அதாவது இந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வந்ததுனால தான் இந்த மார்னிங் செஷனுக்கு நீங்க 5 மணிக்கு எழுப்பி வரீங்க. இத ஆமா சார். பார்க்கணுன்ற ஆர்வம் உங்களுக்குள்ள வந்ததுனால தான். இந்த ஆர்வம் யார் யாருக்குள்ள வருதோ அவங்களுடைய வெற்றி ஆரம்பமாயிடுச்சு. ஆமா அப்ப சார். நம்ம கண்டிப்பா அப்ளைன் நான் சொல்றதை வெற்றி கேட்கணும். அப்ளைன் சொல்றதை கேட்கணும். நம்ம ஆமா லீடர் சார். சொல்றதை கேட்கணும். அதன்படி நடக்கணும்ன்றது. ஏன்னா நீங்களே அதாவது ரவிச்சந்திரன் சாருக்கு காரணங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எஸ்கேப் ஆகுறது. ஆமா சார். ஆமா சார். ஏன்னா அன்றைக்கு அதுக்காக இன்னைக்கு வருத்தப்படுவீங்க. ஆனா வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமா சார். அவர் என்ன சொல்றாருன்னா, விட்டுருமா அதை விட்டுடு, இனிமேலாவது சரியா அவ்வளவுதான். பண்ணு கடந்து போன அப்படின்னு சொல்றாரு. காலங்களை அதான். கடந்து போன காலங்களை யாரும் திருப்பி தர முடியாது. ஆமா ஆனா சார். எதிர்காலத்தை நம்மளால அதை நிர்ணயிக்க முடியும். எதிர்காலத்துல நம்முடைய வெற்றியை நம்மளால நிர்ணயிக்க முடியும். இன்னைக்கு பல நண்பர்கள் நான் ஆமா சார். நிறைய நண்பர்களோட நான் தனிப்பட்ட முறையில் போன்ல கூட நான் பேசுறேன். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதுதான். நேற்று வரைக்கும் நடந்ததை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய வெஸ்டீஜ் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஆமா தனிப்பட்ட சார். வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியும். கண்டிப்பா சார். அதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அத நீங்க ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கு நீங்க உங்கள தயார் பண்ணுங்க. அதுதான் இந்த மார்னிங் கண்டிப்பா சார். செஷன் நோக்கம். நானும் உங்க டெய்லியும் போயிட்டு ஒருத்தரை மீட் பண்ணிட்டு தான் சார் வரேன் இப்போ. இப்போ வெரி மீட் குட், பண்ணிட்டு வெரி குட். முந்தா நாள் கூட அந்த ஒரு நான் இங்க இருந்தே போன்ல கூப்பிட்டேன். ரவிச்சந்திரன் சார் உடனே வந்தாரு. ஒருத்தவங்களை உடனே பில் போட்டு உடனே கையில ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு காசு வாங்கி போய் எடுத்துட்டு போயிட்டாரு. வெரி குட், இதே வெரி மாதிரி பண்ணுமா, இன்னும் நல்லா வரலாம், அதை கடந்து போனதெல்லாம் விட்டுடுமா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போனாரு. அதான் சார். இப்ப நான் ரொம்ப ஆர்வமா தினமும் நான் ஒருத்தரை மீட் பண்ணி எங்க போனாலும் எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிக்கிறாங்க சார். எங்க ம். வந்தாலும் வெஸ்டேஜ கூட்டிட்டு எடுத்துட்டு வந்து எந்த இடத்துல பேசலாம் இதே பேசுற. வீட்லயும் திட்டுவாங்க. வீட்டுல வந்தா பேச மாட்டேன்ற, எல்லாம் எப்ப பாரு வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் வேஸ்டேஜ், வீட்டுக்குள்ள மார்க்கெட்டிங் பண்ற அப்படின்வாங்க சார் என்ன. அப்ப கூட நான் பேசிட்டே இருப்பேன். எங்க வீட்டுல யாரும் புரிஞ்சுக்கவே ஆனா இல்ல. இப்ப என்னை இப்ப எல்லாரும் வெளியே இப்ப வந்து நீங்க தெரிச்சு விட்டாங்க. டைரக்டர் ஆகுறதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிட்டீங்க. ஏன்னா ஆமாங்க சார். இதே தான் நானும் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சார். என் ஒய்ஃப் என்னை திட்டாத நாள் கிடையாது. யார் வந்தாலும் உடனே ஆமா உங்க சார். வெஸ்டீஜ் பேசுறீங்களே அப்படின்னு. ஏன்னா யார சார். ஆமா பார்த்தாலும் என் சார். கண்ணுக்கு அவங்க வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டரா தான் தெரிவாங்க. வெஸ்டீஜ் லீடரா தான் தெரிவாங்க. ஆமா சார். எந்த துணி கடைக்கு மென்டல் பைத்தியம் எந்த ஆயிட்டேன்றாங்க சார். எந்த துணி கடைக்கு போனாலும் சரி, எந்த நகை கடைக்கு போனாலும் சரி, அங்க ஆமா இருக்கிற சார். எல்லார்ட்டயும் பேசுவேன். ஆமா சார். அது லேடீஸோ, நிறைய ஜென்ஸோ எனக்கு அது தெரியாது. எனக்கு வெஸ்டீஜ் அவங்ககிட்ட பேசணும். நாங்க என் கண்ல பார்க்குற அத்தனை ஆமா பேரும் சார். எனக்கு வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். சோ அந்த லெவலுக்கு நீங்க ஆமா வந்துட்டீங்க. சார். அதனால நீங்க கிரவுண்ட் டைரக்டர் ஆகுற நாள் ரொம்ப தூரம் இல்ல. ஆமா சார். கண்டிப்பா சார். உங்களுக்கு ஆசீர்வாதம் சார். நிச்சயமா தேங்க்ஸ் எல்லாரும் சார். நீங்க அது மாரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த கிரவுண்ட் முடிக்கும்போது அதுக்கு முழு காரணமும் நீங்க மட்டும் தான். உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய முயற்சியும் தான். இல்லைங்க சார், உங்க ஸ்பீச் தான் சார் நான் நம்புறேன். நான் இப்படி வர்றதுக்கு காரணமே உங்களுடைய மார்னிங் செஷன் தான் சார். நான் உங்க இவ்வளவு ஆர்வமா பேசுறதுக்கும் நீங்க தான் சார். உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறமும் எப்பவுமே என் பொண்ணு சொன்னா, ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் அவதான் பார்த்து உங்களை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல காமிச்சாலே, நான் ம். வந்து இரு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு நான் போகும்போது, அவ ஐயோ அம்மா சொல்லிட்டேமே, அவ எவ்வளவு நேரம் பேசுவாங்க, நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். அதனால வந்து எனக்கு ஏன் சொன்னேன்னு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல கண்டிப்பா அவரை பார்க்க முடியாது, நான் இப்ப பேசிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு நான்
வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு மறுபடியும் நீங்க எங்க வெளியில வந்து நீங்க எதாவது நினைச்சு போறீங்கன்னா உள்ள கொஞ்ச தூரம் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசணும் சார் நான். அப்போ ஏன்னா உங்ககிட்ட பேசணுன்ற இதுக்காகவே நான் வெளில போயிட்டு நான் உள்ள வந்து அவ சொன்னதுக்கு அப்புறம் நான் இனிமே யாரை பார்த்தாலும் சொல்ல மாட்டேமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இல்ல அவர்கிட்ட நான் பேசி ஆகணும். அவருடைய மார்னிங் செஷன்ல தான் நான் வந்து இப்போது கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் சார் நான் இப்போ உங்க ஸ்பீச் தினமும் உங்க ஸ்பீச்சுக்காகவே நான் வரேன் சார் மார்னிங் செஷன்ல. அதான் சார் உண்மை அதான் சார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல டேர்னிங் பாயிண்ட்னா உங்களுக்கு பாண்டி பஜார்ல தான் டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு துணி கடையில. ஆமா சார் ஆமா சார். சரி, ஓகே. இதுதான் நம்ம தேங்க்யூ வந்து சார். எல்லாருக்கும் சொல்றது. எந்த ட்ரைனிங்ல எந்த மீட்டிங்ல யார் மூலமா எப்போ ஒரு ஸ்பார்க் வரும்னு தெரியாது. அதனாலதான் இந்த ட்ரைனிங் மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணுங்க, விடாதீங்க. ஒரு நாள் சண்முகம் சார் பேசுறதுல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், வெங்கடேஷ் சார் பேசுறதுல ஒரு ஒரு ஸ்பார்க் வரலாம், ஜோதி பிரியா மேடம் பேசுறதுல ஒரு ஸ்பார்க் வரலாம், பிரபு சார் பேசுறதுல ஒரு ஸ்பார்க் வரலாம். எல்லாருக்குமே எப்போ எங்கிருந்து கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு மார்னிங் செஷனும் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் நம்ம லீடர்கிட்ட ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசும்போது நான் அதனால தான் சொல்லுவேன், எல்லாருமே டெய்லி உங்க அப்ளைனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. அந்த குட் மார்னிங்ல கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான மெசேஜ் கிடைக்கலாம். அதுவே அன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் மாறலாம். அதனால அந்த டெய்லி சொல்லக்கூடிய அந்த குட் மார்னிங், உங்க அப்ளைனுக்கு சொல்லக்கூடிய ஒரு குட் மார்னிங்க சொல்ல எல்லாருமே தயாராகுங்க. அதுதான் உங்களுடைய வெற்றி. அதாவது உங்க அப்ளைன் என்றைக்குமே உங்களை வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக, டீமுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வேற எதையும் பேச மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். சுமதி மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வளர்ச்சி மென்மேலும் வளரணும். நீங்க இன்னும் சிறப்பா வளரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரபு சார், உங்க இன்னைக்கு மார்னிங் செஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க. பிரபு சார். சார் குட் மார்னிங் சார். வெரி ரொம்ப குட் நாள் மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி மோட்டிவேஷனும் இது பேச்சை கேட்டு. இதுக்கப்புறம் டெய்லியுமே மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள், நீங்க வந்து காரணம் சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம ஸ்டேஜில் வந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறது தான். அது நானே பல பேருக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்தது ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் மீட்டிங்ஸ் மற்றதெல்லாம் வருவேன். பழையபடி நான் ஃபீல்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவேன் சார். இன்னைக்கு கேட்டது என்னன்னா, இத்தனை நாள் கொஞ்சம் அப்படியே இருந்தது. இன்னைக்கு வந்து நேர்ல பார்த்து மேடம் கிட்ட பேசின ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பேசினா நிறைய பேசுவோம். கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் இதா இருக்கேன் சார், வெளியே போயிட்டு இருக்கேன். அதனால தான் சார் பேச முடியல. வெரி குட். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். கிரேட். நீங்க இன்றைக்கு மார்னிங் செஷன்ல உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கும் ஒரு தெம்பு வந்திருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து நீங்க வருவீங்க அப்படின்றதுல தொடர்ந்து வெஸ்டீஜை பண்ணுங்க. எல்லாமே பண்ணிட்டு தான் சார் அதாவது இருப்போம். ஒரு ரூம் ஃபுல்லா இருட்டா இருந்தாலும் கூட ஒரே ஒரு லைட்டை போடும்போது அந்த ரூம் ஃபுல்லா வெளிச்சமா மாறிடும். ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சா போதும். பட் அந்த ஆமா சார். மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறது யாரு? அந்த லைட்டோடைய சுவிட்சை ஆன் பண்றது யாரு? அது நம்ம தான் பண்ணணும். இல்லைன்னா இருட்டில் தான் உட்காந்துருக்கணும். ஆமாங்க சார். அந்த இருட்டிலே இருக்க போறோமா, இல்ல அங்க ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர போறோமா? வெளிச்சத்தை கொண்டு வரணும் சார். அது நம்மளால தான் முடியும். அதுக்கு பண்ணுவோம் வெஸ்டீஜ் சார். நம்ம கூட இருக்கு. நம்ம கூட வெஸ்டீஜ் இருக்கும்போது நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மகிட்ட உழைப்பு இருக்கு, உண்மை இருக்கு. நம்ம நேரடியா நம்மளுடைய வெற்றி நடை போட்டு சிறப்பா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எல்லாருக்குமே தான் சொல்றேன். எத்தனை சேலஞ்ச் வந்தாலும் சரி, வெஸ்டீஜ் இருக்கும்போது பயமேன், வெஸ்டீஜ் இருக்க பயமேன் அப்படின்றதுதான். அப்ப நம்ம அதை நம்பிட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா வெஸ்டீஜ்ல சாதிக்க முடியும். சாதனை செய்யப்பா, சரித்திரம் படையப்பா. வாழ்த்துக்கள் பிரபு சார். எல்லாருமே சாதனைகள் செய்வோம், சரித்திரம் படைப்போம். எல்லாரும் சிறப்பா நிறைய விஷயங்களை அதாவது டெய்லி ராஜன் சார் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அக்ரி ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ நம்ம எதுல நம்ம சாதிக்கணும்னு முடிவு பண்ணாலும் சரி, அதுல கத்துக்கணும். முதல்ல எந்த தொழிலா இருந்தாலும் சரி, நம்ம அதுல கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம இறங்கணும் அப்படின்னா, எப்படி கோடாலியை தீட்டி ஒருத்தன் மரம் வெட்டுறவரு ஒரே நாள்ல 10 மரத்தை வெட்ட முடிஞ்சதோ, தீட்டாதவன் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியலையோ, அது மாதிரிதான் ஆயிடும்.
நம்ம ஷார்ப் பண்ணிக்கணும். ஷார்ப் பண்ணால் மட்டும்தான் நம்முடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வேகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பெருசா சாதிக்க முடியும். ஸோ நம்ம டீம் விக்டரியில் இருக்கோம். இன்னைக்கு மேடமுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய டெஸ்டிமோனியல் அப்படின்றத விட அவங்களுடைய எம்டிஎம் தான் இன்றைக்கு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறி இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.